அசீம் செஞ்ச ஒரு விஷயம் இந்த எபிசோட்ல பர்டிகுலரா அவரை பத்தின ஒரு இம்ப்ரெஷனை வேற எங்கேயோ கொண்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரே வாரத்துக்கான எல்லா எபிசோடையும் ஒரே நாள் அப்லோட் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த ப்ரோக்ராமுக்கான டோட்டல் சஸ்பென்ஸையே வந்து ஸ்பாயில் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இது தெரியாம நடந்த விஷயமா இல்ல தெரிஞ்சே தான் வந்துட்டு எல்லா எபிசோட்ஸையும் ஒரே டைம் அப்லோட் பண்ணிட்டாங்களா, இல்லைன்னா வந்துட்டு இந்த ஷோவை முடிச்சுட்டு அடுத்த ஷோக்கு போகணும் அப்படின்னு வந்து சேனல் ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்னு தெரியல. 1 வீக் ஃபுல்லா இருக்கிற 14th எபிசோட் வரைக்கும் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டாங்க. அது வந்து நம்மளுடைய கியூரியாசிட்டியை கொஞ்சம் கில் பண்ணிடுச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிவ்யூவை எபிசோட் வைஸ் தான் கொண்டு போக போறோம். அப்பதான் வந்து இன் டீடைல்டா இன் டெப்தா என்ன நடந்தது ஷோல, எதனால இது நடந்தது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஷோக்குள்ள போலாம். எபிசோட் 9ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். எபிசோட் 9 முழுக்க குக்கிங் ஷோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லைக் ஸ்ருதிகா வந்திருந்தாங்க உள்ள. ஸோ அவங்க ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. இந்த குக்கிங் ஷோல பாத்தீங்கன்னா ஆண்கள் எல்லாம் சமைப்பாங்க, பெண்கள் வந்து சுவைக்க மட்டும் செய்வாங்க. ஸோ ஆண்கள் எல்லாம் எதை சமைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு பிடித்த அந்த 6 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்க்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் தான் சமைக்க போறாங்க. ஸோ அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துட்டு அந்த போர்டுல கொடுத்துருப்பாங்களாம். இந்த ஆண்கள் எல்லாம் வந்து ஆண் போட்டியாளர்கள் எல்லாருமே தனக்கு பிடிச்ச பார்ட்னரோட பிடிச்ச டிஷ்ஷை வந்து கண்டுபிடிச்சு அதை சமைக்கணுமா. ஸோ இதுதான் வந்து டாஸ்க். ஸோ 6 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வந்து அங்க எழுதி வச்சிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா தினேஷ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே வீணா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த நாசி கோரேனா அந்த டிஷ் ரொம்ப மலாய் டிஷ்ஷா, அது மலேசியன் டிஷ்ஷா, அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தினேஷ் வந்து அதை தான் பிக் பண்ணுவாருன்ட்டு ஸ்ருதிகா முதல்ல சான்ஸை வந்துட்டு தினேஷ்க்கு கொடுத்தாங்க. பட் தினேஷ் என்ன பண்ணாரு, நான் வந்து மோமோஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னா மோமோஸ் வந்து ஈஸியா செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபேவரட் டிஷ் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா அவர் வந்துட்டு ஈஸியா அதை செய்ய முடியுமா அதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் அதை எடுத்துட்டாரு. அண்ட் வீணாக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட். எப்படி வந்துட்டு எனக்கு பிடிச்ச டிஷ் வந்து நாசி கோரேன்னு தெரிஞ்சுமே அவர் வந்து எப்படி வந்து மோமோஸை சூஸ் பண்ணாரு. அப்படி மோமோஸை சூஸ் பண்ணிருக்காருன்னா அவர் யாருக்காக சூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வேற வீணாக்கு. ஸோ அவங்க வந்து இவர் இந்த டிஷ் தான் பண்றாருன்னு தெரிஞ்ச உடனே வந்து அவங்களுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். இன்னொரு பக்கம் நேஹா அண்ட் தேஜஸ் கப்பல், இவங்க 2 பேருமே வந்துட்டு ஆல்ரெடி நல்லா கமிட்டடா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நேஹா என்ன சொன்னாங்கன்னா தேஜஸ் என்ன சமைச்சாலுமே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ் சூஸ் பண்ணது பர்கர். பட் சர்ப்ரைசிங்லி நேஹாக்கு பிடிச்ச டிஷ்ஷுமே வந்து பர்கர் தான் போட்டிருந்தாங்க, சிக்கன் பர்கர். ஸோ அதே டிஷ்ஷை வந்து அவர் சூஸ் பண்ணாரு, அதை செஞ்சு முடிச்சாரு. இங்க தேஜஸ் அண்ட் நேஹாவை பத்தி பேசணும்னா தேஜஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி தான் நேஹா இருக்காங்க. பட் அதே இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது தேஜஸ்க்கு வந்து நேஹாவோட எப்படி இருக்கு ரிலேஷன்ஷிப்னு பார்த்தா இவர் ஆசைப்படுற மாதிரி எல்லா விஷயமும் நேஹாக்கு இருக்கான். பட் தென் நேஹா வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்களாம். அவருக்கு வந்து இந்த டச்சி கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குமா, அந்த பிசிக்கல் டச்ங்கிறது ரொம்ப பிடிக்குமா. மார்னிங் வந்து பார்த்தோன்னே குட் மார்னிங் சொல்லி ஹக் பண்றது, அந்த மாதிரி பிசிக்கல் டச்லாம் நிறைய எதிர்பார்க்கறாரு. அதெல்லாம் வந்து நேஹா கொடுக்கறது இல்லையா. பட் எண்ட் ஆஃப் த டே அது கொஞ்சம் டைம் போக 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 ஈவினிங் குள்ள வந்து அவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகி இவங்களுக்கு அந்த டச்சி ஃபீலிங்லாம் தராங்களாம். பட் ஸ்டில் மார்னிங் எழுந்து வந்த உடனே அந்த வார்ம் ஹக் கொடுக்கறது அதெல்லாம் வந்து அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்களா. ஸோ ரொம்ப ஸ்லோவா போறாங்க நேஹா. அந்த ஸ்லோ வந்துட்டு எனக்கு நேஹா மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடுமோன்னு யோசிக்கிறேன். எனக்கு வந்து அவங்க மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைச்சிருமோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தேஜஸ் சொல்றாரு. இது எனக்கு தெரியல. இந்த டச்சி ஃபீலிங் வந்து இருந்தா மட்டும்தான் எனக்கு காதல் வரும், மற்றபடி காதல் வராது அப்படின்னு சொன்னா அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ நாளை பின்ன வந்து டச்சிங்கே பண்ண முடியல, வேற ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா வந்து அந்த காதல் போயிடுமா, இப்படி வந்து ஒரு கப்பல் இருக்கிறது கரெக்டா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆஸ் அ கப்பலா வந்து இங்க நேஹா வந்து தேஜஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், திரும்பி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பட் தேஜஸ் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்கறாரு. பட் ஸ்டில் ஹி சேஸ் நான் தான் வந்து தப்பு இந்த விஷயத்துல, நான் யோசிக்கிறது தான் தப்புன்னு எனக்கு தெரியுது, அதனால நான் எனக்கு கரெக்ட் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஸோ தட்ஸ் அ குட் திங். வெளியில இருந்து தான் வந்துட்டு இவர் நேஹாவை விட்டுட்டு போயிருப்பாராம். பட் இங்கன்றதுனால வந்து நான் ஸ்லோ டவுன் பண்ணி எனக்குள்ள இருக்கிற மிஸ்டேக்ஸ் நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி தேஜஸ் வந்து ராஜா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். இப்போ இந்த குக்கிங் ஷோல இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, வெக்கேட் சூஸ் பண்ண டிஷ் பாத்தீங்கன்னா பழைய சோறும் மீன் குழம்பும். இது வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனிஷாக்கு பிடிக்கும். மோனிஷா தான் வந்து கேரளா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஷ் தான் அவர் சூஸ் பண்ணி அவர் சமைக்கவும் செஞ்சிருக்காரு. மோனிஷாக்காக தான் சமைக்கிறாருமே கூட. ஸோ மோனிஷா வந்து பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. நமக்காக சமைக்கிறான், நமக்கு பிடிச்ச டிஷ் சமைக்கிறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஓகே திரும்பவும் வந்துட்டு இவர் ரீசெட் பண்ண ட்ரை பண்றாரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு திரும்பி மோனிஷா என்ன பண்றாங்க, என்னோட வெக்கே என்னோட இவர் என்னோட அவர்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் வெக்கேவுடைய ஹோல் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு விஷயத்துல மோனிஷாவை நான் ஹர்ட் பண்ணிட்டேன், அதாவது பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப்னு அவர் ஃபுல்லா சொல்ல, பட் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அது வந்து ஒழுங்கான க்ளோஷரா இல்லை. ஸோ இந்த தடவை நான் வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு க்ளோஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் நல்லா சமைச்சு அவங்கள சந்தோஷமா வச்சு இல்ல இனிமே நமக்கு 2 பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் அவர் சமைச்சிருக்காரு. பட் அதை வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு அவங்க டாஸ்க்ல பாத்தீங்கன்னா விருப்பத்தை ரொம்ப தெரிவிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னோட வெக்கே எனக்காக சமைக்கிறாரு, ஏன் ஆளு அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்காங்க.
பட் இது என்னன்னா, இது டாஸ்க் முடிஞ்ச பிறகு நடந்த ஒரு கான்வர்சேஷன்ல வந்துட்டு, ஒரு இடத்துல எனக்கு லைட்டா தோணுனது என்னன்னா, மோனிஷா ஒருவேளை கேமராக்காக நடிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா 2 விஷயம் வந்து அத ப்ரூவ் பண்ற மாரி நடந்தது. ஒண்ணு வந்துட்டு கிரண், பிரியங்கா, மோனிஷா 3 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, பிரியங்கா வந்து சொல்றாங்க, "எனக்கு பயங்கர ஷாக்கு இவ பேசுனது தான். அப்படியே வந்துட்டு சொல்றா, வெக்கே தான் என் ஆளு. வெக்கே, வெக்கே, வெக்கேன்னு சொல்றாளே, என்னமா நடிக்கிறா?" அப்படின்னு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரியங்காவும், மோனிஷாவும் தனியா உட்கார்ந்து பேசும்பொழுது, மோனிஷா நெறைய வெக்கேவ பத்தி திட்டிருக்காங்க. இந்த மனுஷன் இப்படி பண்றாரு, அப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு கேமரா முன்னாடி போயிட்டு, அதாவது டாஸ்க்ல போயிட்டு, இவர் தான் எனக்கு வேணும், இவர் தான் என் ஆளுன்ற மாரி பேசு. அதாவது ஆஃப் கேமரா, அதாவது டாஸ்க்லாம் இல்லாத டைம்ல சாதாரணமா பேசும்பொழுது, வெக்கே எனக்கு வேணான்ற மாரி சொல்றாங்க. திரும்பி டாஸ்க் கேமரான்னு வரும்பொழுது, வெக்கே எனக்கு வேணுன்ற மாரி பேசுறாங்க. ஸோ இவ பெரிய நடிகை அப்படின்ற மாரி பிரியங்காவும், ஈரனும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஸ் பண்றாங்க. அத மோனிஷாவுமே வந்து சிரிச்சு சிரிச்சு ஏத்துக்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, வெக்கே சொல்றதுல ஒரு வகையில ஏதோ ஒரு உண்மை இருக்கோ அப்படின்ற மாரி தோணுது. வெக்கேவுமே சொல்றாரு, இந்த டாஸ்க் நடக்கும் பொழுது குக்கிங் வந்து அவர் சமைச்சு முடிச்ச உடனே அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணது வந்து மோனிஷா தானா. இவங்க சும்மா ஹெல்ப் தான் பண்ணாராம். ஆனா அந்த டேபிள்ல சர்வ் பண்ணும்பொழுது, அ பெக்கே கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னான்னு மோனிஷா சொல்ற விஷயம் இததான். அவர் சமைச்சு முடிச்ச பிறகு அந்த கிளீனிங் பார்ட்ட அழகா பண்ணி வச்சுட்டு வந்தாரு. அது வந்து வெக்கே கிட்ட இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. சோ வெக்கே அது என்ன சொல்றாருன்னா, அந்த விஷயத்த நான் செய்யவே இல்ல. அது வந்து செஞ்சது மோனிஷா தான். கிளீன் பண்ணது மோனிஷா தான். பட் எனக்கு வந்து கிரெடிட் குடுக்குறாங்க. சோ இது வந்து என்னன்னா, எனக்கு ரொம்ப ஃபேக்கா தெரியுது. ரொம்ப ஆக்டிங்கா தெரியுது அப்டின்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புடிச்ச ஒரு பெர்சனுக்கு நல்ல பேர் கிடைக்கட்டுமேன்னு கிரெடிட்ஸ குடுக்குறதாவும் நம்ம பார்க்கலாம். சோ எப்டினாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த மாரி 2 இடத்துலயும் பேசும்பொழுது 2மே சிங்க் ஆகுற மாரி இருக்கு. சோ நெறைய இடத்துல மோனிஷா வந்து கேமராக்காக சில விஷயங்கள்லாம் பண்றாங்களோ, ஆக்ட் பண்றாங்களோ அப்டின்ற மாதிரி தோணுது. அவங்களுக்கு வேண்டியது வந்து இந்த ஷோல வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்றாங்களோ அப்படின்னு தான் தோணுது. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, வெக்கேக்கு வந்து பிரியங்காவ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பிரியங்காக்கும் வெக்கேவ பிடிச்சிருக்கு. ஆனா பிரியங்கா வந்து தன்னுடைய விருப்பத்த எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் மோனிஷா. ஏன்னா மோனிஷாக்கு வந்து வெக்கே மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க 2 பேரும் ஒரு ஒரு மாரி போயிட்டு தான் இப்ப பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் வந்துட்டு மோனிஷா டைரக்ட்டாவே பிரியங்கா கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. "நீ வந்துட்டு சேரக்கூடாது வெக்கேவோட. எனக்கு அது பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலேயே வந்து பிரியங்காக்கு உண்மையாவே வெக்கே மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அத காட்டிக்காம என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. சோ இதுதான் வந்து உண்மை. பட் வெக்கே வந்து பிரியங்காவ பிடிச்சிருக்குன்னு பிரியங்கா கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடுல தினேஷ் பாத்தீங்கன்னா, வெக்கி கிட்ட உட்கார்ந்து அட்வைஸும் பண்றாரு. கொஞ்சம் பார்த்து பண்ணு. பிரியங்காவ வந்து உன்னால சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா? ஏன்னா, அவருக்கும் பிரியங்காக்கும் ஆகாது. ஏன்னா, வீணாக்கும் பிரியங்காக்கும் ஆகாது. அதனால தினேஷ் வந்து சொல்றாரு, சாத்தானுக்கு பயந்து குட்டி சாத்தான் கிட்ட மாட்டிக்காத. அதாவது மோனிஷாக்கு பயந்து போயிட்டு பிரியங்கா கிட்ட மாட்டிக்காதன்ற மாரி சொல்றாரு. பட் வெக்கே சொல்றாரு, "இல்ல, இல்ல நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாரு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜா வந்துட்டு பிரியாணி சமைச்சாரு. பட் சிந்தூரிக்கு வந்து நான்வெஜ்ஜே பிடிக்காதாம். ஆனா ராஜா ட்ரை பண்றது சிந்தூரிய தான் வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் வந்து அவருக்கு தெரிஞ்ச டிஷ் வந்து பிரியாணி அப்படிங்கிறதுனால அவர் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா, பிரியங்காக்கு பிடிக்குமா. சோ ராஜா பக்கத்துல வந்து பிரியங்கா வந்து நின்னுட்டாங்க அந்த குக்கிங் டாஸ்க் அப்போ. சிந்தூரி போயிட்டு ஆபித் பக்கத்துல நின்னுட்டாங்க. ஏன்னா ஆபித் வந்து சாலட் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த சாலட் டிஷ் வந்துட்டு சிந்தூரியோட டிஷ்ஷா. சோ சிந்தூரி வந்து அங்க போய் நின்னுட்டாங்க. இங்க பிரியாணி செஞ்சுட்டு இருக்க ராஜாக்கு வந்து இந்த ஆபிதோட சிந்தூரி போய் நிக்கிறது சுத்தமா பிடிக்கல போல இருக்கு. அவர் புலம்பிட்டே ஏதோ சமைச்சிட்டு இருக்காராம். நம்ம எஃபோர்ட் போட்டா என்ன பிரயோஜனம்? அந்த சைட்ல இருந்தும் எஃபோர்ட் வரணும்ல. இருந்தாலும் நம்ம சைட்ல இருக்க எஃபோர்ட்ட போட்டே இருக்கணும்னு சொன்னதையே ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறதா பிரியங்கா சொன்னாங்க. சோ இவருக்கு வந்துட்டு ரொம்ப அ பிரையாரிட்டின்னு அவர் சும்மா ஒண்ணும் சொல்லல. ராஜாவுடைய பிரையாரிட்டி எப்பவுமே சிந்தூரியா தான் இருக்காங்க. பட் சிந்தூரிக்கு வந்து ராஜாவ பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அவர் வந்து சிந்தூரி தான் வேணும் அப்படின்ற மாரி சிந்தூரி வந்து யார் கூடயாவது பேசினா அபிதோட க்ளோஸா இருக்கிறதெல்லாம் பார்த்தா வந்து அவர் கொஞ்சம் பொசசிவா ஃபீல் பண்றாரு. அது எனக்கு தெரியுது அப்படின்ற மாரி பிரியங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பிரியங்கா சொல்றாங்க, நான் எப்பவுமே வந்து எல்லாருக்குமே ஒரு செகண்ட் ஆப்ஷனா தான் இருக்கேன். இப்ப ராஜாவோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி யாருன்னா சிந்தூரி. அடுத்தது நான் பிரியங்கான்றாரு. அதே மாரி வெக்கையோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தா மோனிஷாவா இருந்தது. அடுத்தது நானா இருக்கேன். சோ எப்பவுமே நான் இன்னொருத்தரோட செகண்ட் சாய்ஸா தான் இருக்கேன். அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த எபிசோட்ல ரொம்ப பர்சனலி எனக்கு புடிச்ச ஒரு மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசீம் வந்து ஈரன அவரோட கவுண்டருக்கு கூப்பிட்டது குக்கிங் டைம்ல. அதாவது என்னன்னா, அசீம் வந்து சமைச்சுட்டு இருக்காரு. யாருக்கு பிடிச்ச டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, வீணாக்கு பிடிச்ச டிஷ் சமைச்சுட்டு இருக்காரு. ஆனா வீணா போயிட்டு தினேஷ் பக்கத்துல நின்னுட்டாங்க. ஏன்னா தினேஷ் தான் வந்து தன்னோட ஃபேவரைட் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அவர் பண்ற டிஷ் வந்து பிடிக்காதனாலுமே, அவர் பக்கத்துல நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னுட்டாங்க. அவர் பக்கத்துல நின்னுட்டு வந்துட்டு ஈரன். ஈரன் வந்து இப்ப ஸ்ருதிகா பக்கத்துல நின்னுட்டு எங்க போறதுன்னு தெரியாம கன்ஃப்யூஸ் ஆயி நிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஈரனுக்கும் அசீம்க்கும் ஒரு பெரிய ஃபைட்டே நடந்துருச்சு. அவர் வந்து ஃபேக் டிராமான்னு சொல்ல, அவருக்குமே கோவம் வந்து நீ என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்ல, ரம்யா கிருஷ்ணன் மேம் முன்னாடி ஒரு பெரிய சீனே நடந்தது.
ஸோ இதனாலேயே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப எந்த கவுண்டர் ஃப்ரீயா இருக்குன்னு பார்த்தா அசீமோட கவுண்டர் மட்டும் தான். ஸோ ஈடன் வந்து கன்ஃபியூஷன்ல நிக்கிறாங்க, நான் எங்க போறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. அப்போ அசீமே என்ன சொல்றாருன்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க தான் செய்யும். அதுக்காகலாம் வந்துட்டு என் கவுண்டர்ல வந்து நிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. யாருனாலும் என் கவுண்டர்ல வந்து நிக்கலாம். ஸ்ருதிகாவும் நிக்கலாம், இல்ல வேற யாருனாலும் வந்து நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா வந்து ஈடனை அவர் வெல்கம் பண்றாரு. ஸோ அதை வந்து நான் ரொம்ப நல்ல விஷயமா பார்த்தேன். அண்ட் அவர் சொல்லவும் செஞ்சாரு. ஜஸ்ட் பிகாஸ் வந்து கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்றதுக்காக நான் வந்து அவாய்ட் பண்ண விரும்பல. ஈடன் வரலாம். ஈடன் அஸ் அ பர்சன் வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஈடன் வந்து கண்டிப்பா வரலாம் என்னோட கவுண்டருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை ஈரனையும் நல்லா கம்ஃபர்ட் பண்ணி வெல்கம் பண்ணி அவருடைய கவுண்டர்ல நிக்க வச்சுட்டு ஹெல்ப் ஏதாவது வேணுமான்னு கேட்டப்ப கூட இல்ல வேணாம் அப்படின்னு அவரே சமைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் கை அவருக்கு கட் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் ஈரன் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அசீமுக்கு. ஸோ இப்படிதான் வந்து அந்த நாசி கோரின் டிஷ் வந்து ரெடி ஆச்சு. ஸோ அசீமோட இந்த ஒரு செயலை வந்துட்டு நான் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். என்னதான் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்து நம்ம மேல அவ்வளவு தூரம் ஒருத்தர் வந்து ஒரு பழிய போட்டோம்னா அவங்க கிட்ட பேசவே பிடிக்காதுல. நீ ஒரு டிராமா ஃபேக்குன்னு மூஞ்சிக்கு நேரா சொன்ன பிறகுமே, நீ ஆக்ட் பண்றேன்னு சொன்ன பிறகுமே பரவாயில்ல நீங்க வாங்க, இட்ஸ் ஓகே, லெட்ஸ் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு நல்ல கேரக்டரா நான் பாக்குறேன். இது வரைக்கும் பிக் பாஸ்ல வந்து நான் அசீமா பெருசா ரசிச்சது இல்லை. பட் இந்த ஷோல வந்து அசீமோட இந்த கேரக்டர் பார்க்கும்பொழுது ஏன் நல்லா இருக்கே, இந்த மனுஷனோட இந்த சைடு வந்து ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் அதே ஃபீல் இருந்ததான்னு சொல்லுங்க. ஸோ இங்க பெரிய லெவல்ல ஆக்டிங் யாரு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு 2 பேரை தோணுது, வெக்கே அண்ட் மோனிஷா. இவங்க 2 பேருமே வந்து கேமராக்காக சில விஷயங்கள் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்களுக்குள்ள உருவாகிற ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ வந்து அது உண்மையா இல்ல, கேமராக்காக பண்றாங்க அப்படின்னு தோணுது. முக்கியமா மோனிஷா விஷயத்துல அது ரொம்பவே தோணிக்கிட்டே இருக்கு. மோனிஷா ஒருவேளை இந்த ஷோல தொடர்றதுக்காக அவங்க சில விஷயங்கள் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ யார் இங்க ஆக்ட் பண்றா, யாரு ரியலா இருக்கா அப்படின்னு நிஜமாவே தெரியல. இந்த ஷோவோட ரெட் பிளாக் அப்படின்னு என்ன கேட்டா வந்துட்டு நான் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுன்னா, வெக்கே இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு விஷயத்த முடிச்சிடலாம்னு முடிவு பண்றாரு இல்லையா, அது திரும்பி ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி நான் மோனிஷாக்காக சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து ஒருத்தர் மனசுல ஹோப் கொடுக்குற மாதிரியான விஷயம். அவர் பேசி முடிச்சாச்சு, இப்போ உங்களுக்காக ஒரு விஷயம் நான் பண்றேன்னு சொல்லும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஹோப் கொடுக்கும். சோ இது மாதிரி மாத்தி இது அதுன்னு மாத்தி சொல்லாம இதுதான் அப்படின்னு போட்டு உடைக்கிறது நல்ல விஷயம். அதை வந்து வெக்கே பண்ண மாட்டேங்கிறாரு. சோ அது ஒரு ரெட் பிளாகா நான் பாக்குறேன். கிரீன் பிளாக் அப்படின்னு பார்த்தது வந்து கண்டிப்பா வந்து அசீம் வந்து இவங்களை ஈடனை கூப்பிட்டு வாங்க பரவாயில்ல, நமக்குள்ள எந்த மனசாபம் இருந்தாலும் காம்படிஷனுக்காக ஒன்னா சேருவோம், நம்ம பேச ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போடுற அந்த எஃபர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் வந்து கிரீன் பிளாகா பாக்குறேன். அப்புறம் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் காமெடி அப்படின்னு பார்த்தா ஸ்ருதிகா வந்து பேசுற ஒவ்வொரு விஷயமுமே காமெடியா இருக்கு. இன் பர்டிகுலர் இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா அசீம் வந்து யாருக்காக சமைக்கிறாருன்னு ஈடன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா எனக்காக தான் சமைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு ஸ்ருதிகா கலாய்ச்சதுலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு முக்கியமா ஈடன் சொன்னாங்க, அவரை சமைக்க சொன்னா எனக்காக விஷத்தையே போட்டுருவாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அவங்க எல்லாம் நினைக்கிறதுக்கு நேருக்கு மாறா விஷயம் நடந்தது. என்னன்னா அசீம் வந்துட்டு ஈரனை வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ரொம்ப வெல்கமிங்கா நடந்துக்கிட்டது. சோ அது வந்து சர்ப்ரைசிங் மொமெண்டா இருந்தது. அசீமோட அந்த கேரக்டரை பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. அசீமோட அந்த சைடை பார்க்கும்பொழுது வாவ், இந்த மனுஷனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பார்ட்டும் இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப நல்ல விஷயமா நான் அதை பார்த்தேன். ஸோ அதுதான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைசிங் எலிமெண்ட். அதாவது ஒரு ஸ்டெப் வந்து அவரே ஃபார்வர்ட் வச்சு வாங்க நம்ம பழகலாம், திரும்பி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன். நாளைக்கு ப்ரொமோல பாத்தீங்கன்னா வெக்கே அண்ட் பிரியங்கா இவங்க 2 பேரும் வந்து பேச ஸ்டார்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அதே மாதிரி மோனிஷா வந்து ஆபிதோட பேர் பண்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஆன எஃபர்ட் வந்து ஆபிதும் எடுக்கிற மாதிரி தெரியுது. மோனிஷாவோட ஆபித் வந்து பேசி க்ளோஸ் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து பேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷஃபல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்கொயர் லவ் ஸ்டோரி வந்து எப்படி வந்து மாறப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் நான் பார்த்துட்டேன், எல்லா எபிசோடையும் பார்த்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நானும் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ சாட்டர்டே எபிசோட்ல பாத்தீங்கன்னா 3 பேர் எலிமினேட் ஆகுறாங்க. ராஜா, அசீம், அதுக்கப்புறம் ஈடன். அசீம் போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிகாஸ் அசீம் உள்ள இருக்கிறதுனால கண்டென்ட் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் அசீம் போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் எஸ் அஃப்கோர்ஸ் அவரோட வைபுக்கு யாருமே உள்ள மேட்சிங்கா இல்லை. வெளியில இருந்து புது கண்டஸ்டன்ட் வரணும், அந்த கண்டஸ்டன்ட்க்கு அசீமோட ஒரு நல்ல அட்ராக்ஷன் வரணும். ஸோ இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு அசீம் அமைச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் சில கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள வர இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ பார்க்கலாம் யார் யாரோட ஷஃபல் ஆக போறா, யார் யாருக்கு நல்ல மேட்சா இருக்க போறாங்க, யார் யாருக்கு நல்ல பேரா இருக்க போறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ல உங்களை திரும்பவும் மீட் பண்றேன். பாய்.